அதோ பாத்தியா அதோ பாத்தியா அதோ பாத்தியா என்னடி வலிக்குறீங்க? என்ன உள்ளே உருண்டை தனியா வச்சிருக்கேன். அங்க பாரு, இந்த பூமிக்கும் இந்த அண்டத்துக்கும் ஒரே மாமரம். இது மாதிரி எவ்வளவு வந்தது இல்லையே? ஒரே மாமரம் எவ்வளவு அழகா இருக்குது பாத்தியா? மாமரத்துல காயும் இல்ல, பூவும் இல்ல, பிஞ்சும் இல்ல. ஆனா ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மரம். அது நேரத்துக்கு நேரத்துக்கு விதவிதமா நிறம் மாறுது பாரு. கலர் 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 கலர். அந்த பழம் வேணும், அந்த பழம் வேணும். பாத்தீங்களா? ஒரே ஒரு மாமரம், தனி ஒற்றை மாமரம். ஆமாங்க, அந்த மாமரத்துல காயும் இல்ல, பூவும் இல்ல, பிஞ்சும் இல்ல. சரி, ஒரே ஒரு மாமரம். காயும் இல்ல, காயும் இல்ல, கனியும் இல்ல, பிஞ்சும் இல்ல, குச்சும் இல்ல. ஒரே ஒரு மாம்பழங்க. சரி, நேரத்துக்கு நேரத்துக்கு விதவிதமா வந்து நிறம் மாறுது. எங்களுக்கு அந்த பழம் எங்களுக்கு வேணும். அந்த பழம் வேணுங்க. ஆமா, அந்த பழம் எங்களுக்கு வேணுங்க. அந்த மாம்பழம் வேணும். அரண்மனைக்கு சென்றார். ஏராளமான மாம்பழம், மல்கோவா, நீலம், குண்டு, குருமானி, பாதிரி, ஒட்டு மாம்பழம், இப்படி பல பெயர்கள்ல பல ரகங்கள்ல குவியல் குவியலான அரண்மனையில் இருக்குது. இந்த மரம் அந்த முகடை தொட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பெருத்த மாதிரி. இதில் வேறு காயோ கனியோ பூவோ பிஞ்சோ இல்ல. அது உங்களுக்கு வேணும். வேணும், எனக்கு இந்த பழம் தான் வேணும். இது நீங்கள் நினைப்பதை போல இது சாதாரண மாமரமும் அல்ல, இது மாங்கனியும் அல்ல. மாமரம் ஒன்று மந்திரி வசுதேவரிகோ நகராசனாய் சிரஞ்சீவியாக இந்த நல்ல ஒரு பெரியோருடைய ஆசீர்வாதத்தினாலும் பெயரோடு புகழோடு விளங்கி வரும்படியான பல்லவாடி நன்னகரத்திலே எழுந்தருளிய ஹரிகரசுதன் அந்த ஐயனாரப்பனுடைய அருளாலும் ஊர்காக்கும் காவல் தெய்வமாக விளங்கி வரும்படியான அன்னை மகமாரியினுடைய கிருபாகடாட்சத்தினாலும் நீண்ட ஆயுளும்
நிறைந்த செல்வத்தையும் பெற்று சிரஞ்சீவியாக நீடூழி நீடூழி தங்கள் சித்தம் அடியவன் பாக்கியம் எல்லாம் அந்த அம்பாள் செயல். நம்ம கையில எதுவும் இல்ல. சிறந்த அறிவாளர்கள் நிறைந்த இப்பெரும் சபையிலே உண்டான இந்த கற்றுணர்ந்த கணதரவான்களுக்கும் அறிவொழுக்கு நம்பிய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நம்மை போன்ற நாடகதாரிகளுக்கும் பணம் கொடுக்கிற பாட்டிக்கும் நாடக குழுவில் உள்ள அனைவருக்கும் அகட விகடன ஆகிய உனக்கு எனக்கும் இந்த ஐயனாரப்பனுடைய நிறம் என்னன்னு தெரியுமா? தெரியலையே. ஐயனாரப்ப என்ன நிறம்னு தெரியுமா? கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் கந்தபுராணத்திலே சொன்ன செய்தியின் பிரகாரம் மைக்கரும் கடல் மேனியும் ஐயனாரப்ப என்ன நிறம்? கருமேனி. சுத்தமான கடல் தண்ணியை பார்த்தா கருப்பா தான் தெரியும். இங்க இருந்து கடைசி பார்த்தா கருப்பா தெரியும். மைக்கரும் கடல் மேனி வானுலாவும் சக்கர் வேணி செண்டுரு கையுமாய் என்னது கையுமாய் செண்டுரு கையுமாய் அதாவது ஐயனாரப்பன் கையில பிறக்கும் பொழுது அந்த குதிரை ஓட்டப்பட சவுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி வளர்த்திட்டு இருக்கும்டா. அந்த சவுக்கோட பிறந்தார சாட்டையோட பிறந்தாரம். செண்டுரு கையுமாய் உக்கிரத்துடன் ஓர்மகன் சேர்த்தலும் முக்கன் எந்தை முயக்கினை நீக்கினான். அப்படி மோகினியாக இருந்த மாலாகி விஷ்ணுவோடு காமலாகிரி மிகுந்து சிவபெருமான் ஓடி கட்டி அணைந்த போது அந்த வீரிய கலிதமாச்சு. அது பூமியில் விழுந்தால் பூமி அழிந்து போய்விடும் தாங்காது என்று அத மாலாகி மகாவிஷ்ணு கருத்துல ஏந்தி வெளியே கையில பாத்துக்க முடியும். பட்டுனா ஐயோ வச்சாரு மூடினார். அவர் கையில புடிச்சாரு, இவர் மூடினார். மூடின உடனே மூடின கையை எடுத்தார். உடனே குழந்தையா முடிக்கிறது. மூடிய கை திறந்தவுடன் முடிக்குது பாரு. யாரு? அரிக்கு அரணுக்கும் பிறந்த ஐயனாரப்ப. கண்ணது பொழுது குழந்தை கண்ண மூச்சு பார்த்தா முக்கன் எந்தை முயக்கினை நீக்கினான். சுத்தமான கருமை நிறம். அவர் முடி மாலையில் சூரியன் மலைவாயில் மறையும் பொழுது சிவந்த நிறத்தில் தெரியும். அவருடைய முடி மட்டும் என்னவா? செம்பட்டை ரோமம். கையில செண்ட ஆயுதம். இப்படிப்பட்ட ஆயுதத்தோடு பிறந்தார். அப்படிப்பட்ட ஐயனாரப்பனுடைய கமலங்களுக்கும் முத்து மகமாரியம்மனுடைய பொற்பாத கமலங்களுக்கும் ஒன்றுக்கு முதலாக இந்த அற்ப ஈன அறிவாளன் முதற்கண் எனது பணிவான சிறந்தான். ஒரு முறை சொன்னால் விளக்கம் தெரியும். சபா இது தெரிவிக்கிறேன். வசுதேவர் அது மட்டும்தான் தெரியும். என் நாடு எது? என் தந்தை யாரு? என் தாய் யாரு? என் உடன் பிறந்த சகோதரிகள் யார் அப்படின்ற விவரம் தெரியல. இது சொல்றேன்.
சூரஜேனம் சூரஜேனன் நாடு கேள்விப்பட்டிருக்கேன். அது ஆண்ட மாமன் மன்னன் சூரஜேன மகாராஜன். சூரஜேன மகாராஜன் மாரிசி அம்மனுக்கும் மாரிசி அம்மனுக்கும் எங்க அம்மா பேரு என்ன? மாரிசி மாரிசி. மாரிசி அம்மனுக்கும் அம்மனுக்கும் முந்தி முதலாக ஆமா 15 பிள்ளைகளுக்கு மூத்தவனாக முதல்ல பிறந்த பிள்ளை நான் தான். ஓ 15 பேத்துக்கு மூத்தவர். என் கூட பிறந்த ஆண்கள் எத்தனை பேர்? 9 ஆண் குழந்தைகள். 9 பேரு. என்ன சேர்த்தா 10. அவங்க யார் யார்? 6. தேவபாகன், தேவபாகன், தேவசிரவன், தேவசிரவன், அஸ்தகன், அஸ்தகன், கவிச்சக்கரன், கவுச்சக்கரவன், கண்டூசன், கண்டூசன், சேமன், சேமன், சமிகன், சமிகன், வஜ்ரதாரகன், வச்சரதாரகன், அஸ்தவக்ரன், அஷ்டவக்ரகன். இப்படி 9 ஆண் பிள்ளை. ஆமா உங்களோட பிறந்தவங்க உங்களை சேர்த்தா 10. என் கூட பிறந்த முதல் பெரிய தங்கச்சி யாருன்னு தெரியுமா? யாருங்க? டேய், தங்கச்சி ஐயாவுக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்குது பாருங்க என்னன்னு. பிரதை, சுருத தேவை, சுரத தேவை, சுருத சிறவை, சுரத சிறவை, சுருத கீர்த்தி, சுரத கீர்த்தி, ராஜாதி தேவி, ராஜாதி தேவி. மொத்தம் 15 ஒரு 15 ஆச்சு. 15 ஒரு உருப்படி ஆச்சு. எந்த ஒரு குடும்பத்திலையும் யார் வீட்டுல புள்ள பிறந்தாலும் சரி மூத்தவனா பிறக்கிறவன் ஆமா ஆமா அதிர்ஷ்டக்காரனா பிறந்தா சாதாரண கூற வீடா இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல அது மாட மாளிகை குபேர சம்பத் அடைவான். முதல்ல பிறக்கிற புள்ள தரித்திரம் பிடிச்ச பிள்ளையாகும். ஆமா அது குடும்பத்துக்கு உதவாத தருதல பிள்ளையாகும். ஆமா ஊரை சுத்தறது, குடிக்கிறது, சீட்டாடுறது, பூஜா தொழில் பண்றது இது மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணா அது மாட மாளிகா இருந்தாலும் அது குட்டி சேவரா போயிடும். அவன் தலையில துட்ட போட்டு கிளம்ப வேண்டியதான் செய்யும். முந்தி முதலாக யான் பிறந்தவன் நான் அப்படியா இருந்தேன். எனக்கு சூதாடுவதில் பேரார்வம். சூதாட்டம்னா ரொம்ப பிடிக்கும். சீட்டு கட்டு வேற இருக்கு. எந்த ஊட்டியாவது குடிச்சவங்க கூட 100 கோடி சேர்த்து குடிச்சாங்க. கம்முன்னு படுத்துக்குவான். அவன் செலவு அதோட முடிஞ்சு போச்சு. சூதாடுறதுக்கு போறான் பாத்தியா? ஆமா உள்ள வெளியன்னு. ஆமா 10 விட்டா 50 பிடிக்கலாம், 50 விட்டா 100 பிடிக்கலாம். 2000 ரூபாய் போச்சுறான். ஆமா ஆமா ஆட்டத்துல 2000 ரூபாய் ஈத்துறணும். 2000 ரூபாய் உள்ள அம்மா அது வீந்துரும் வெளியே 2000 ரூபாய் மொத்தமா அப்படியே போச்சு. அப்புறம் என்ன பண்ணுவான்? வேண்டியது இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவான்? 4000 ரூபாய் போச்சுரா. ஆமா ஆமா எப்படியாவது நம்ம காட்சி பிடிச்சிடணும். அந்த 4 நாள் 8 ஈக்கிற வழியை ஒரு வாரத்துல 1 கோடி ரூபாய் கூட விட்டுணும். ஆசைதான் அம்பாள். அப்படிப்பட்ட பிள்ளைய பார்த்தா பெத்தவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? இந்த சத்தியம் முடிச்ச பொண்டாட்டத்தம் பிறந்தே முடிச்சு பிறந்தவன் தீர்ந்து ஒரு சுத்தி இருந்தா கூட பரவாயில்லையா? அல்ல சொத்த பூரா அழிச்சுட்டு குடிச்சவர எல்லாத்தையும் நம்மளையும் சேர்த்து ஆடுவாங்க. ஆமா இவனால கெட்ட பேரு. மனசு வெறுக்கத்தான் செய்யும். ஆமா தாய் சக்தி இருக்கு என்று நீங்களும் சூதாட்டத்தில் புந்துட்டீங்க. அதனால் மதுராபுரிக்கு உக்ரஜேன மகாராஜனுக்கு மந்திரியாகிறார் பணிபுரிந்து வருங்காலம் செற்காலம் நிகழ்காலம் என்று சொல்லும்படியான 3 காலாகாலங்களை அறிந்திருக்க மந்திரியாக இல்லவோ நான் சேவகம் செய்து வருகிறேன். அப்படி நான் இருக்கும் பொழுது இன்னும் அவர்களுக்கு பிள்ளை யார் தெரியுமா? தெரியலையே. உக்ரஜேன மகாராஜனுக்கு ஆமா கம்சன், தேவகி, ரோகிணி. அவர்களுக்கு நான் என்ன வேலை? அவருக்கு அப்பாவுக்கு மந்திரி உக்ரஜேனனுக்கு. ஆமா இந்த பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன வேலை தெரியுமா? நீங்களும் மந்திரி வேலை பாக்குறீங்களா? வேலை
அப்படி அந்த 3 பேருக்கு குருவாக இருந்து சகல விதமான வேத நீதி சாஸ்திரங்களை எல்லாம் ஓதுவிக்கும்படியானவனாக அவங்களுக்கு நான் வாத்தியாரா இருந்தேன். ஆமா, சரி. அப்படி இருக்க கொடுங்கோலன் பொல்லா துஷ்டன் வல்லால் வகுத்ததே சட்டம். அவன் சொல்லுக்குத்தான் எல்லாரும் அடிபணின்னு கேட்கணும். ஆமா, அவன் யாரு பேச்சு அவன் கேட்க, அவன் சும்மா தண்டடி தடிக்கு யாரு அந்த கம்சன். கொடுமை பொருந்திய பொல்லா துஷ்டனாகிய கம்சன் தந்தை என்று பாராம அடியோதண்டமாக அடித்து கால்கரங்களுக்கு விளங்கிட்டு காராகிரகமாகிய பாதாள சிறையினை அடைத்து நானே முடியை சூடிக்கொண்டான் இந்த வடபுத்திராபுரி. மோசக்கார ஏண்டா இது நியாயமா? இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டா கேட்க போனா நம்ம நல்லவனுக்கு புத்தி சொன்னா நல்லவனுக்கு கதை சொன்னா கம்பெனி கேட்பான். நல்லவனுக்கு புத்தி சொன்னா நல்லபடியா கேட்பான். ஆனா பொல்லாதவனுக்கு நல்லதே சொன்னா நம்ம சொல்ற வார்த்தை எல்லாம் பொல்லாத. ஆமா ஆமா, இவனுக்கு வேலை இல்ல, சும்மா நம்ம மூடருக்கு புத்தி சொன்னால் கேட்க மாட்டார். அது போல கதை. ஆமா, அவனுக்கு நாம என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. முன்னாடி இருக்கிறவனுக்கு சொல்லவே முடியும், ஒன்னும் சொல்லவும் முடியாது. அதனால இந்த வடமதுரையில நான் இந்த பணி நான் என் வேலை என்னவோ அதை சரியான முறையில நகர்வலம் வருவது, மக்களுடைய நிறை குறைகளை கேட்டறிவது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை தீமைகளை நான் ஆய்ந்தறிந்து அரசு இல்லாவிட்டாலும் செய்துகிட்டு வர்றேன். உங்க கடமையை நீங்க செய்றீங்க, என் கடமையில நான் தவறல. பொல்லா துஷ்டனாகிய கம்சன் ஏன் இந்த நேரத்தில் என்ன கூப்பிட்டான்னு தெரியல. ஆமா, அவனை பாட்டு. அதனால கம்சன் இருந்தார் உனது குருவாகவும் உன் தந்தைக்கு மந்திரியாகவும் விளங்கி வரும்படியா வசுதேவர் வந்திருப்பதாக அறிக்கை செய்தோம். சொல்றேன். உங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்றாரு. நல்லவரை நம்பி எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் கூப்பிட்டா செய்யலாம். கோட்டல தண்ணி ஊத்துறானா இல்ல எங்கேயாவது ஊத்துறானான்னு என்னத்து கண்டோம். தம்பி 3 விதமான பொருள் எப்படிங்க தாங்கடாது எப்பயுமே. அது கூட எவன் சேர்றானோ அவனுக்கு தான் கெடும். அது சேர்றவனுக்கு கெடுக்காது. அது ஒரு பொருள். தானும் கெடாது. எவ்வளவு நாள் இருந்தாலும் தான் கூட சேர்றவங்களே எப்பயுமே கெடுக்காது. அது மட்டும் அது வேலை பார்க்கும். அது ஒரு பொருள். அது என்ன பொருள்? தானும் கெடாது, தன்னோடு சேர்ந்தவர்களை கெடுக்காத பொருள் ஒன்று. தான் கெடும், தான் கூட சேர்ந்தவங்களை எப்பயுமே கெடுக்காது. 2 தான் எப்பயுமே கெடுக்காது, தான் கூட சேர்ந்தவங்களை உடனே கெடுத்துரும். அது ஒரு பொருள். இவன் எந்த விதம் தெரியுமா? அவன் கெட மாட்டான், கூட சேர்றவன குடிசலாக்குறான். அப்படி நான் சொன்ன பொருள் என்னன்னு தெரியுதா? தெரியாது. பூண்டு மூலவும் சேரணும்னு நினைக்கிறேன். தேன் எப்பயும் கெடாது. தேன் கூட எந்த பொருளை போட்டு வச்சாலும் அதையும் கெடுக்காது. அது எப்பயுமே கெடாத பொருள், தன் கூட சேர்ந்தவங்களையும் கெடுக்காது. பாலுக்குது பாரு, அத வச்சிருந்தா கெட்டுடும். அத சாப்பிடுறவங்களுக்கு கெடுக்காது. தான் கூட சேர்ந்தவங்கள கெடுக்காது. ஆனா விஷம் இருக்குது பாத்தியா, நீ எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் அது கெடாது. அதை சாப்பிட்டா உடனே நம்மளுக்கு தான் போக்கு காலம். விஷம் அவனை நம்பி நீ உட்காருன்னு சொல்லி எனக்கு நாற்காலி. ஐயோ, அவரு இவ்வளவு நேரம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? உங்க காலில் வீந்து கும்பிட போறான்னு அர்த்தம். உட்காரலாங்கிற எனக்கு பதில என்ன பண்ற? முதல்ல என்ன உட்கார்ந்து பரீட்சை பண்ண சொன்னா சொல்லி உட்கார்ந்து பாரு. அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரு இப்ப என்ன உட்கார சொல்றாரு. எப்படி நல்லா இருக்கா பாருங்க. யாருடைய சிம்மாசனம்? வசுதேவருக்கு உண்டான சிம்மாசனம். குருவாங்கில இருக்கிற வசுதேவருக்கு உண்டான சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல எதுக்கார நாயினி, ஏழைக்கார நாயினி, இப்ப உட்காரலாமா? இல்ல இல்ல, நீங்க உட்காந்தா என்ன நடக்குமோ இப்ப என்ன கிட்ட நடத்தி காட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. உட்காரு.
அவனுக்கு சிம்மாசனம் கொடுத்தவ யாரு? ஆமா குடிக்கூடாதா? நானே உட்கார சொன்னா நீ உட்காரலாமா? நானே உட்கார சொன்னா நீ உட்காரலாமா? நீ எதுக்கான நாய் நீ உட்காரலாமா? உட்காரலாமா? நான் அப்படியே ஐஸ் வாட்டர் வாங்கிட்டு வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன். இவன் நம்ம தொண்டை காலி பண்றதுக்கு தான் ஐடியா பண்றான்னு. பிச்சு கோழிக்கறி விலை ஏறி போச்சாமே. அப்புறம் ஏண்டா போட்டுங்கிறான் கடிக்குது. ஆமா ஆமா நாயா என்ன கையிலையா எனக்கு முத்தார் வயதில் எனக்கு குரு குரு அவர் அடிக்கூடாது. ஆசிரியர் அவருடைய பாட்டு படி வந்தோம். குருநாதா உட்காருங்க. குரு குரு குருன்னு பாக்காதா? ஐயா பெரியாரே காலை பிடிக்க வரும்போது கடிக்க வரணும்னு வர இந்த திருவள்ளுக்கு கம்சமன்னன் ஒரு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த ஸ்ரீமன் நாராயண அருளால் நீடூழி நீடூழி வாங்கி. யாருடைய அருளால? உன்னுடைய திறமையால் வாழ்க்கை கம்சாபதியோட திறமையால். ஒரு சமாச்சாரம் என்ன வார்த்தை கேட்கலாமா? என்ன கேள்ற? என்னை ஒரு
சபைக்கு கூட்டிருக்கிறேன். என்ன சமாச்சாரம் அது என்னன்னு கேட்கின்ற உனக்கு திருமணம் செய்ய வேண்டி அதனால் பலவித துன்ப துயரமோ ஆபத்தோ நமக்கு தானாக வந்து சேரும். ஆசை கொள்ள வேண்டாம் பெண்களா. இதனால் பெருத்த துன்பவரும் போல் தெரிகிறது. தேவாதி தேவர்களுக்கோ திரிமூர்த்தி கத்தாக்களுக்கோ அல்லது காரகத்திலே தவம் செய்யும்படியான தபோதரர்களுக்கோ ரிஷி முனிவர்களுக்கோ யாருக்குன்னு தெரியல. இத பரிசா பெரும் சொல்லைகள் துன்பம் உண்டாகும். அழுத்து தர போறீங்களா இல்லையா? முடியுமா முடியாதா? முடியாதா? நீங்க மாறாத காரணத்தை மன்னவா நீ மணிகண்ட பேச வேண்டியதாலா உங்களால முடியாது சொல்லிட்டீங்க. அப்படி இருந்தாலும் அக்கா முடியாது. அதோ பாத்தியா ஒரே ஒரு மாமரம். அந்த மாமரத்துல ஒரே ஒரு மாம்பழம். அந்த மாம்பழம் நேரத்துக்கு விதவிதமா நிறமாறுது. அந்த மாம்பழம் எங்களுக்கு வேணுமா? எங்க வீட்டுக்காரரு கேட்டுங்க. எங்க வீட்டுக்காரரு ஹரியா ஜாவகி ஹரியா ரோவிகி பாடி போடி முடியாது. ஆடி பண்ணி கூப்பிடுறாங்க. நீ கூட ஒரு வார்த்தை கேட்கலாம். எங்க வீட்டுக்காரர் கேட்கலாமா? நான் கொண்டு போறோம். ஒரு பருவம் பதறாதே உம்மை சூடாதே ஒரு முறம் பதறாதே ஐயா ஒரு பதறாதே இந்த பொம்பளை பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாங்கனி அறுத்தால் பின்னால பொய்யாத கஷ்டம் அறுக்காதீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் பின்னாடி நான் பாத்துக்கிறேன். என் தங்கை 20 ஆசைப்பட்டாங்க. உனக்கு சொன்னால் சரி வராது. நான் சொல்றேன் கேட்கல. ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன். இந்த கடையனுக்கு